நீதித்துறையில் ஊழல் என்ற 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திற்கு தடை விதித்துள்ள உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பது குறித்து மத்திய அரசு விளக்கமளிக்க நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. NCERT எனப்படும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் வெளியிட்ட 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் நீதித்துறையில் ஊழல் என்ற தலைப்பிலான பாடம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு நேற்று தாமாக முன்வந்து விசாரணை நடத்தியது. நேற்றைய விசாரணையின் போது NCERT மன்னிப்பு கோரிய போதும் 2வது நாளாக இன்றும் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் நீதித்துறையில் ஊழல் என்ற பாடத்திற்கு தடை விதித்ததோடு தடையை மீறினால் அது நீதித்துறை நிர்வாகத்தின் மீதான தலையீடு என கருதி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்றும் எச்சரித்தனர். மேலும் இந்த பாடத்தை தயாரித்தவர்களின் பெயர், தகுதி உள்ளிட்ட விவரங்களை தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அப்போது பேசிய தலைமை நீதிபதி, என்ன கற்பிக்க வேண்டும் என்பது குறித்து ஆசிரியர்களுக்கு முதலில் கற்பிக்க வேண்டும் என்றார். நீதித்துறை மீது நடத்தப்பட உள்ள இந்த தாக்குதல் நன்கு திட்டமிடப்பட்ட சதி என்றும் தலைமை நீதிபதி ஆவேசமாக குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு அல்லது மற்ற சட்டங்களின் கீழ் ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என விளக்கமளிக்க வேண்டும் என்று மத்திய கல்வி விவகார செயலாளர் மற்றும் NCERT இயக்குநர் தினேஷ் பிரசாத் சக்லானி ஆகியோர் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.